வேற்றுமையும் சரி பார்க்க முடியுங்கண்ணா. அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம், பேசணும். ஏன்னா ஒரு மேடையில வந்து நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு, பிஜேபிக்கு எதிர்ப்பு, திமுகவுக்கு எதிர்ப்பு, ஆனா இதற்கு ஆதரவு அது அரசியல்ல வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் அது போகும் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதனால் நிறைய அவர் பேசட்டும், அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும். பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு தமிழகத்துல திமுக ஓப்பனா சொல்லிட்டாங்க, நாங்க குடும்ப அரசியல் தான், அதை பத்தி நாங்க வெக்கப்பட போறது கிடையாது. எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் அமைச்சராக ஆக்கியிருக்கின்றோம் வெளிப்படையா அறிவிச்சுட்டாங்க. இது புதுசு. இத்தனை நாளா குடும்ப அரசியல் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையா குடும்ப அரசியல் ஒத்துக்கிட்டாங்க. இதை மக்கள் எந்த அளவுக்கு பாக்குறாங்க. மூன்றாவது, ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி ஜெயில ரொம்ப காலம் இருந்து வெயில்ல வெளியே வந்திருக்கிறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்குறாங்க. இதை தமிழக மக்கள் எப்படி பாக்குறாங்க? ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில பண்றாங்க, இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது.